இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25 டூல்ஸ் ஆர் ஜாப்பனீஸ் டேர்ம்ஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங் பார்த்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களோட அனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் அண்ட் வெல்கம் டு கைசன் கிளப். ஒரு ஷாப் ஃப்ளோரில் நீங்கள் லீன் பற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா இந்த 25 டூலும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா கேன்பேன் அப்படின்னு சொல்லுவோம். கேன்பேன் அப்படின்னா ஒரு சிக்னலிங் டிவைஸ், ரைட்? இந்த கேன்பேன் என்ன பண்ணுவோம்னா, இந்த கேன்பேன் ஒரு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ ட்ரிகர் டு கிரியேட் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் கேன்பேனை. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா எதர் வித்ட்ராவலாக இருக்கும் இல்லைனா ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஸோ 2 விதமான கேன்பேன் இருக்குது, ப்ரொடக்ஷன் கேன்பேன் அண்ட் வித்ட்ராவல் கேன்பேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டீ கடையில் நம்ம டோக்கன் போடுற மாதிரி தான். ஒரு இடத்துல காசு கொடுத்து டோக்கன் வாங்குவோம். அந்த டோக்கனை கொடுத்தாச்சுன்னா அந்த டீ மாஸ்டர் வந்து டீ போட்டு தருவார் இல்லையா? ஸோ இது எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம்னா, எத்தனை டீ நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கிறோம், அப்புறம் அது மாதிரி வந்து யாராவது டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போக முடியாது, ஏன்னா காசை முதலே வாங்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த கேன்பேன்ங்கிறது ஒரு சிக்னல் டிவைஸ். ஸோ இந்த டோக்கன் கொடுத்தால்தான் அந்த டீ மாஸ்டர் டீ போடுவார். ஸோ இது வந்து ஒரு சிக்னல் அவருக்கு கொடுக்கறதுக்கு, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் ஷாப் ஃப்ளோர்லையும் கேன்பேனை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம், இல்லைனா வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. லைக் டோக்கன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டூல் கேன்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட் ஆன் அப்படின்னா ஒரு விஷுவல் இண்டிகேட்டர். அது வந்து ஒரு லைட் மாதிரி இருக்கும். அந்த லைட் எதுக்குன்னா மிஷினுக்கு மேலே வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லைட் இருக்கும். ஸோ க்ரீன்னா பார்த்தீங்கன்னா மிஷின் ரன் ஆகிட்டுன்னு அர்த்தம். ரெட்டில் வந்து மிஷின் பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் எப்போல்லாம் வந்து ரெட் லைட் எரியுதோ அப்போ என்ன ஆகும்னா மிஷின்லேருந்து ஒரு அலாரமும் வரும். ஸோ டு அலர்ட் த ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆண்ட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்மளுடைய கார்லாம் டேஷ்போர்டில் கூட இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இண்டிகேட்டர் எரியும். லோ ஃபியூயலுக்கு ஒரு இண்டிகேட்டர் இல்லையா? ஸோ இட்ஸ் மோர் லைக் அ விஷுவல் மேனேஜ்மெண்ட் டூல் டு இண்டிகேட் அந்த மிஷின் ஆப்ரேட்டர், அந்த மிஷினோட ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணும். ஆண்ட் ஆன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த ஆண்ட் ஆன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்க்கு மேலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஆல்சோ இந்த டோக்கன் சிஸ்டம்ஸ் மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதில் எந்த நம்பர் பிளிங்க் ஆகுதோ அதில் போய் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரியும் ஆண்ட் ஆன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்ட் ஆன்ஸ். பட் ஆண்ட் ஆன்ங்கிறது எசென்ஷியலி இட்ஸ் அ விஷுவல் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து கென்சி கெம்பட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கென்சி கெம்பட்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் போர்ட் ரூமில் உட்காந்துக்கிட்டோ ஒரு ட்ரைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டோ அதை பற்றி பேசக்கூடாது. எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ஷாப் ஃப்ளோரில் போய் நின்று அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கென்சி கெம்பட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் டீம் வந்து எங்கே போகணும்னா ஷாப் ஃப்ளோருக்கு போய் நின்று அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சொல்யூஷனை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கென்சி கெம்பட்சு. டிபிக்கலாக எதுக்காக சொல்லுவாங்கன்னா, கெம்பா அப்படின்னு சொல்லுவோம் லீனில். கெம்பாங்க தான் பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் போய் ப்ராப்ளத்தை பார்த்து சால்வ் பண்ணணும். போர்ட் ரூம்லேயோ உங்களோட மீட்டிங் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டேர்ம் கென்சி கெம்பட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெய்ஜுங்கா. ஹெய்ஜுங்கா அப்படின்னா லோடு லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அண்ட் சேஞ்ச் ஓவர் டைம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாக ப்ராடக்ட் ஏ ஓட்டுவேன், அப்புறம் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பி ஒரு வாரம் ஓட்டுவாங்க, அடுத்த இன்னொரு வாரம் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் சி, அப்புறம் இன்னொரு சேஞ்ச் ஓவர் முடிச்சு ப்ராடக்ட் டி. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, ஒரே வாரத்தில் நம்ம மொத்தமாக ப்ராடக்ட் ஏ பண்ணுறோம், அடுத்த வாரம் மொத்தமாக ப்ராடக்ட் பி பண்ணுறோம், இப்படின்னு இருக்கும். ஸோ இதனால் ப்ராடக்ட் டி வந்து எனக்கு டிமாண்ட் இருந்ததுனாலும் என்னால் கொடுக்க முடியாது மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி ஒரே ப்ராடக்ட்டை நிறைய பண்ணுறதால அதை ஸ்டோர் பண்ண வேண்டிய இடம் தேவையும் அதிகமாகிடும். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு நாள் ப்ராடக்ட் ஏ, அடுத்த நாள் ப்ராடக்ட் பி, அடுத்த நாள் ப்ராடக்ட் சி, அடுத்த நாள் டி இப்படின்ற ரேஷோவில் சின்ன சின்ன லாட்டாக பண்ணால் எனக்கு கஸ்டமருக்கு தேவையும் இமீடியட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு இட பற்றாக்குறையும் இருக்காது, இடமும் தேவையில்லை, ஏன்னா நிறைய ஸ்டாக் பண்ண மாட்டேன். இது பண்ணணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும், சேஞ்ச் ஓவர் டைமை நான் வந்து குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ சேஞ்ச் ஓவர் டைமை குறைச்சிட்டு நிறைய சேஞ்ச் ஓவர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளும் நான் கஸ்டமர் தேவைக்காக நான் என்ன பண்ணலாம், தேவையான ப்ராடக்டை பண்ணலாம். அப்படிங்கிறது தான் அந்த லோடு லெவலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெய்ஜுங்கா அப்படின்ற கான்செப்ட். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். வென் இந்த கம்பெனி ஹஸ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் டு ஸ்டாக் மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்ததுன்னா இந்த ஹெய்ஜுங்காங்கிறது ரொம்ப முக்கியமான டூலாக பார்க்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிடோகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடோகா அப்படின்னா ஆட்டோனோமேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது பில்டிங் சம் இன்டெலிஜென்ஸ் இன்டு த மிஷின். அதாவது மிஷினில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை அந்த மிஷினை டிடெக்ட் பண்ணிவிட்டு மிஷினை நிறுத்தணும், இல்லைன்னா ஒரு அலாரம் கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த ஜிடோகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்கிறது ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ரிலேட்டடான கான்செப்ட் தான். இந்த ஜிடோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம், ஒரு சென்சார்ஸ் வச்சோ இல்லைன்னா ஒரு கிராவிட்டி மூலமாகவோ. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மிஷின் நிறுத்தணும். அப்படி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷனோ ரீஒர்க்கோ வராது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஸ்பெக்ஷனையும் குறைச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜிடோகா அப்படின்ற கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கைகாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கைகாக்கு அப்படின்னா ஃபாஸ்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் ஒன்று சொல்கிறது ஒரு சடன் ரேடிக்கல் சேஞ்ச். இதோட ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் சேஞ்ச். கைசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியில் பேசக்கூடிய வார்த்தை, அதனால தான் இதில் சேர்க்கல. கைசன்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் டன் கன்சிஸ்டன்ட்லி, இது வந்து கைசன்னு சொல்லுவாங்க. இந்த கைகாக்கு அப்படின்னா சடன் ரேடிக்கல் சேஞ்ச், ரைட்? அதாவது நீங்கள் ஒரு 3 days ஒரு பர்டிகுலர் லைனே போய் ஸ்டடி பண்ணிவிட்டு அதை ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர்றது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கைகாக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டேர்ம். அகைன் கராக்குரி அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ் இல்லை மெட்டீரியல் மூவ்மெண்ட் சிஸ்டம்ஸு. ஆனால் அதுக்கு வந்து பவர் இல்லாமல், அதாவது எலக்ட்ரிசிட்டியோட துணை இல்லாமல் கிராவிட்டி மூலமாக நான் எங்கெங்கெல்லாம் என்னோட மெட்டீரியலில் ஃபீட் பண்ண முடியும், என்னுடைய லோ காஸ்ட் லோ எனர்ஜியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த கராக்குரி சிஸ்டம்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டிலேயே வந்து மெட்டீரியல் கொண்டு வர்றது, ஒரு இடத்துல விழுந்தோன்னா அப்படியே அது கிராவிட்டிலேயே சரிச்சு ஒரு ஷூட் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போய் நின்று மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த கராக்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் வந்து கராக்குரி வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோஷின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஷின் கண்ட்ரிங்கிறது பாலிசி டிப்ளாய்மெண்ட். இங்கிலீஷில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுற வேர்டு வந்து பாலிசி டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனியுடைய கோல்ஸ், ரைட்? அந்த கோல்ஸு விஷன் அப்புறம் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுங்கிறத கம்பெனியில் உள்ள எல்லா எம்ப்ளாயீஸ், ரெலவெண்ட்டான எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி டிப்ளாய்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஹோஷின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப் டவுனு பாட்டம் அப் அப்ரோச்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் பீப்புளுக்கு டாப் டவுன் அப்படின்னா அந்த ஹோஷின் கண்ட்ரி மூலமாக இந்த உங்களோட கம்பெனியோட விஷன் மிஷனு அப்புறம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கீ ரிசல்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை டிரைவ் பண்ணுறது பேர் தான் இந்த ஹோஷின் கண்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஷிகாவா டயக்ராம். இந்த இஷிகாவா டயக்ராம்ங்கிறது ஃபிஷ் போன் டயக்ராம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரூட் காஸ் டயக்ராம், ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய 7 QC டூல்ஸில் ஒரு பார்ட்டாகவும் இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னு இதை சொல்லலாம். இது வந்து கண்டுபிடித்தவர் பேர் இஷிகாவா, அதனால வந்து அவர் பேரே வச்சுருக்காங்க இஷிகாவா டயக்ராம்னு. ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அது எங்கேருந்து வருது, மேன் பவர் காரணமா, மிஷினரி காரணமா, மெத்தடா, மெஷர்மெண்ட்டா அப்படின்னு நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த இஷிகாவா டயக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒபேயா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஷாப் ஃப்ளோர்லேயே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லா பேராமீட்டர்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த லீன் விஷயமாக இல்லை 5S விஷயமாக எல்லா விஷயமும் அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து முக்கியமான டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும். நம்ம அப்போ கென்ஷி கம்போட்ஸில் என்ன சொன்னோம்னா ஷாப் ஃப்ளோரில் போய் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஷாப் ஃப்ளோரில் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன இடம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த ஒபேயா. இந்த ஒபேயாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸும் லைவாக சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த ப்ராப்ளம் போய் அங்கே கெம்பாவில் போய் பார்த்துட்டு அந்த பக்கத்துலேயே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேபி இடம் இருக்காது, ஏன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும், நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். குயிக்காக நீங்கள் வந்து ஷாப் ஃப்ளோரில் ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும், லைக் ஒரு ஸ்டாண்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த இடத்துல நின்று எல்லா சீனியர் டீமோ இல்லைனா மேனேஜர்ஸ்லாம் வந்து நின்று ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுற இடம் பேர் தான் ஒபேயா, ரைட்? ஸோ இது வந்து நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் வச்சுருப்பாங்க. அந்த ஷாப் ஃப்ளோர்லேயே ஒரு கார்னர் ஒபேயா ஏரியா அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 10th டூல். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த யாமாசூமி சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாமாசூமி சார்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ப்ராசஸில் உள்ள ஒரு ஆக்டிவிட்டியோட சைக்கிள் டைம்ஸு, அதோட பிரேக்கப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூடட் நான் வேல்யூடட் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பார் சார்ட் மாதிரி டிஸ்பிளே பண்ணாதான் அது பேர் யாமாசூமி சார்ட்னு அர்த்தம். இந்த யாமாசூமி சார்ட்டோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் பாட்டிலுக்கு, அதில் எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம NBS ஜாஸ்தியாக இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத ஒரு பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணும் யாமாசூமி சார்ட்டு. அது வந்து 11th டூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெமாவாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. நெமாவாஷி அப்படின்னா ஜாப்பனீஸில் இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்டை நம்ம செயல்படுத்தும் போது அந்த ப்ராஜெக்டை பற்றியான இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கஷன்ஸு, அதோடைய கான்செப்ட் என்ன பண்ண போகிறோங்கிறத
நம்ம அந்த ரெலவெண்ட்டான டீம்ஸ் கிட்ட முதல்லயே நம்ம பேசி அதை ஒரு ப்ரீ அப்ரூவல் மாதிரி, அதாவது பில்டிங் கன்சென்சஸ் அப்படின்னா என்னன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் அந்த ப்ராஜெக்ட் வெற்றி பெறும் இல்லையா. அதுக்கு முதல்லயே என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்டை பற்றியான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த டீமோட ஷேர் பண்ணி அவங்கள ஒன்று கூடி வச்சு அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட அவேர்னஸ் எல்லாம் கொடுத்து இந்த கன்சென்சஸை பில்டு பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் நேமாவாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணும்போது தான் என்ன ஆகும், கம்பெனியில் உள்ள எல்லாரும் அந்த விஷயத்தை பற்றி தெரியும். இல்லைன்னா என்னாகும், எனக்கு அதை சொல்லலையே, அப்போ நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இன்டர்னல் விஷயங்கள்லாம் வெளியே வரும் இல்லையா. அதனால இந்த நேமாவாஷிங்கிறது ஒரு முக்கியமான டூலாக நியூ ப்ராஜெக்ட்டு புதுசாக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னா ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் இந்த நேமாவாஷிங்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ. இதை வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கண்டினியூஸ் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஒரு இடத்துலையும் நம்மளுடைய ப்ராசஸில் மெட்டீரியல் வந்து தேங்கி நிற்காமல் இமீடியட்டாக ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வேலைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறது, ரைட். நார்மலாக ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு அந்த ப்ராடக்ட் அப்படியே நிற்கும், பின்னில் நிற்கும். ஏன்னா மற்ற ப்ராசஸ்லாம் மற்ற ப்ராடக்ட்ஸும் அதே வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த பின்லேயே நின்றுட்டு இருக்கும். ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவில் அப்படி இருக்காது. நம்ம ஒரு ஆக்டிவிட்டி முடிச்ச உடனே இமீடியட்டாக அடுத்த ஆக்டிவிட்டி கொடுப்போம், அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாகும், இந்த 7 வேஸ்ட் குறையும். ஸோ அதனால் இந்த கண்டினியூஸ் ஃப்ளோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ஃப்ளோவில் எதர் மெட்டீரியல் கேன் பி ஸ்டோர்ட் அஸ் ரா மெட்டீரியல், இல்லைன்னா எஃப்ஜியாக இருக்கட்டும். இந்த நடுவில் எங்கேயுமே நிற்கக்கூடாது. ஒன்ஸ் நான் ரா மெட்டீரியல்லேருந்து வெளியே எடுத்துட்டேன்னா ப்ராடக்ட் கடன் மூவ் ஆகி எஃப்ஜிக்கு வந்து நின்றுடும். ஸோ நடுவில் எங்கெங்கெல்லாம் ஸ்டாக்னேட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டினியூஸ் ஃப்ளோவோட நோக்கமே என்ன, எங்கேயுமே ஸ்டாக்னேஷன் இல்லாமல் தொடர்ந்து அந்த ப்ராடக்டை மூவ் பண்ணி ஃபைனல் குட்ஸ், அதாவது ஃபினிஷ் குட்ஸாக எடுத்து வரது தான் இந்த ஃப்ளோ அப்படின்ற விஷயம். அடுத்து நம்ம பார்க்குறது ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன். இந்த ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இன் டைம்னா என்ன, நம்ம சவுத்தில் அதாவது இந்தியாவில் என்ன மக்கள் யோசிச்சு வச்சுருக்காங்கன்னா, நான் வந்து ஸ்டாக்கை பில்டு பண்ணி வச்சுப்பேன், கம்பெனி எப்போ கேட்டாங்களோ இமீடியட்டாக நான் அனுப்பிக்குவேன் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் இன் டைம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய சவுத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விண்டர்ஸ் Tier 1 Tier 2 ஒன் வீக் ஸ்டாக்கு 10 டே ஸ்டாக் இருக்கணும்னுவாங்க. அப்போது என்ன அர்த்தம், 10 நாளுக்கு தேவையான ஸ்டாக் இருக்குது, எப்போ கேட்டாலும் உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. இது ஜஸ்ட் இன் டைமான்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கலி மேபி, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் இன் டைம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக்கை பில்டு பண்ணி வச்சுருக்கிறோம், கரெக்டுங்களா. ஜஸ்ட் இன் டைம்னா என்னென்னா, எனக்கு எப்போ தேவையோ அதை நான் அப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷனாக இருந்து ப்ராடக்ட்டு நல்ல குவாலிட்டியில் வந்து சேஞ்ச் ஓவர் டைம் நல்லா கம்மியாக இருந்து, ரைட். இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் ஜஸ்ட் இன் டைமாக அச்சீவ் பண்ண முடியும். அதாவது கஸ்டமர் எப்போ கேட்குறாங்களோ அதுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக பண்ணணும். நம்ம தோசை மாதிரி சுட சுட பிளேட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷனு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் டைம் கம்மியாக இருக்கணும், டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும், ரைட். ரிடண்டன்ட் ஆக்டிவிட்டி, இந்த 7 வேஸ்ட் எல்லாம் குறைச்சி கடன் ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி அப்போவே கஸ்டமர் கொடுக்குறது தான் ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா OEE, ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ்னால் ஒரு மிஷினை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த OEE. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 பேராமீட்டர் வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி, அடுத்தது பெர்ஃபார்மன்ஸு, அடுத்தது குவாலிட்டி. அவைலபிலிட்டிங்கிறது என்கிட்ட எவ்வளோ நேரம் அந்த இருக்குது ஒரு ஷிஃப்ட்டுக்கு, அதில் நான் எவ்வளோ நேரம் அந்த மிஷினை ரன் பண்ணேன், அதாவது மிஷின் ரன்னிங் டைமு டிவைடட் பை டோட்டல் டைமு. இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் டைம் குறைஞ்சிரும், பிரேக் டவுன் இருந்தால் குறைஞ்சிரும், வேறு ஸ்மால் ஸ்டாப்பேஜஸ் இருந்தால் போயிடும், அதெல்லாம் போயிட்டு ஆக்சுவலாக மிஷினை எவ்வளோ நேரம் நான் ஓடிருக்கேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டின்ற பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறோம். அந்த ஓடுன டைமில் அந்த மிஷின் வந்து எனக்கு வந்து 200 ப்ராடக்ட் தந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரன் பண்ண ஹவரில் எனக்கு 200 பீசஸ் வந்திருக்கணும், ஆனால் 180 தான் வந்திருக்கு. அப்படின்னா அர்த்தம் ஒரு 20 பீசஸ் அங்கேயே ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, பெர்ஃபார்மன்ஸு கம்மியாக இருக்குது. ஸோ 180 டிவைடட் பை 200 அது பெர்ஃபார்மன்ஸுன்ற பேராமீட்டர். அந்த 180 பண்ணதுலேயே எனக்கு ஒரு 10 பீசஸ் ரிஜெக்டட் அப்படின்னா 170 தான் ஓகே. 170 டிவைடட் பை 180 அதுதான் குவாலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, இந்த 3 பேராமீட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா OEEன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மிஷினை நம்ம எஃபெக்டிவாக எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான நம்பர். இந்த OEEங்கிறது டிபிஎம்ல ஒரு முக்கியமான பார்ட்டாக நம்ம பண்ணுவோம். கிரிட்டிக்கல் மிஷின்ஸ்க்கெல்லாம் இதை பண்ணால் நல்லது, ரைட். மிஷின்ஸ்க்கு முதல்ல பாருங்கள், எந்த மிஷின் உங்களுக்கு கிரிட்டிக்கலோ அந்த மிஷினுக்கு OEE பண்ணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு 80 to 90 இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம்.
நான் நார்மலாக நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 50-60% இருக்கும். சில கம்பெனியில் இன்னும் கம்மியாக கூட இருக்கும். 80 இஸ் அ குட் நம்பர் குளோபலி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம மொத்தமாக ப்ராடாக காமிச்சிருக்கிறோம். எங்களோட லீன் மாஸ்டர் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த மாஸ்டர் கோர்ஸில் வந்து இந்த ஒரு டூலையும் இன்டெப்த்தாக கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா எங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் மோர் அபவுட் மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட், அதாவது ஷாப் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா MLP மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இல்லை ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. இந்த 25 டூல்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you. Bye-bye.